கைகளை ஏந்தி விட்டேன், கண்ணீரை சிந்தி விட்டேன். கைகளை ஏந்தி விட்டேன், கண்ணீரை சிந்தி விட்டேன். கல்புக்குள் உனை நினைத்து இறைவா, கல்புக்குள் உனை நினைத்து. قال رسول الله صلى الله عليه وسلم يوم قوم أقرأهم لكتاب الله فإن كانوا بقراءته سواء فأعلمهم للسنة فإن كانوا بالسنة سواء فأقدمهم الهجرة إلى آخره أو قال النبي صلى الله عليه وسلم. அன்னைக்குரிய சகோதரர்களுக்கு இமாமத்து செய்வதற்கு யாருக்கு தகுதி இருக்கு, யாரை முன்னிலைப்படுத்தணும்? எல்லா பேரும் வரவங்க இமாமம் செஞ்சுட்டு போயிடலாமா அப்படின்னு பார்த்தா அதை பற்றி பேசக்கூடிய பாடம் தான் இது. ஏன்னா இன்னைக்கு சட்டங்கள் தெரியாம கூட என்ன தெரியும், 4 சூறாவுக்கு தெரிஞ்சு நான் இமாமத் செய்யலாம் அப்படின்னு நினைச்சுக்கலாம். அது முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் வேதத்தை நன்கு ஓதத் தெரிந்தவரே மக்களுக்கு தலைமை தாங்கி தொழுவிப்பார். மக்கள் அனைவருமே சம அளவில் ஓட தெரிந்தவர்களாக இருந்தால் அவர்கள் நபி வழியை நன்கு அறிந்தவர்கள் தலைமை தாங்கி தொழுவிப்பார்கள். அதில் அவர்கள் சம அளவில் அறிவுடையவராக இருந்தால் அவர்களில் முதலில் நாடு புறந்து ஹிஜ்ரத் வந்தவர் தொலைவைக்கட்டும். அவர்கள் அனைவருமே சமமான காலத்தில் ஹிஜ்ரத் செய்தவர்களாக இருந்தால் முதலில் இஸ்லாத்தை தழுவியவர் அவர்களில் ஒருவர் இமாமத் செய்யணும். ஒருவர் மற்றவருடைய அதிகாரத்திற்கு உட்பட்ட இடத்தில் அவருடைய அனுமதியின்றி தலைமை தாங்கி தொழுவிக்க வேண்டாம். ஒரு மனிதனுக்குரிய வீட்டில் அவரது அனுமதியின்றி விருப்பின் மீது அவருடைய அனுமதியின்றி அமர வேண்டாம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபீ மஸ்ஊத் அல்-அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அப்ப இமாமத் செய்வதற்கு தகுதி முதல்ல என்ன சொல்றாங்க, குர்ஆனை நன்கு ஓத தெரிந்தவராக இருக்கணும். முதல்ல குர்ஆனை சொல்றாங்க, குர்ஆனை நன்கு ஓத தெரிந்தவராக. நன்குன்னா நல்ல நிறைய ஓத தெரிஞ்சிருக்கணுங்கிறது இல்ல, அதனுடைய உச்சரிப்புகள், அதனுடைய நெடில், அதனுடைய குடில், அதனுடைய ஷத்து மத்தி அனைத்தும் அந்த ஹரக்கத்துகள் இருந்து சப்தங்கள் எந்த எழுத்துக்கள் எப்படி வெளிப்பட வேண்டும், எந்த ஆயத்துகளை எப்படி சேர்த்து ஓத வேண்டும், எந்த இடங்களில் ஆயத்தை ஓதக்கூடிய சமயங்களில் சற்று மூச்சை உள்ளிருப்பதாக நிறுத்தப்பட்டு மீண்டும் சேர்த்து ஓத வேண்டும். சாதாரண குர்ஆன் ஓத தெரிஞ்ச சரி அப்படிங்கிறதா இல்ல. குர்ஆனில் 1008 சட்டங்கள் இருக்கின்றன. அந்த சட்டங்களை தெளிவாக ஓத தெரிந்திருக்க வேண்டும். முதலில் எடுத்து வைக்கிறது அது இந்த ஹதீஸ்ல குர்ஆனை நன்கு ஓத தெரிந்தவராக இருக்கணும். அப்பதான் இமாமத்திற்கு இமாமம் செய்வதற்கு அவருக்கு தகுதி உடையவர் முதல்ல. இரண்டாவது, நபி வழியை நன்கு அறிந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. நபி வழியை நன்கு அறிந்தவர்னா என்ன அர்த்தம்?
சட்டதிட்டங்களை நல்ல முறையில் தெரிந்தவராக இருக்க வேண்டும். மார்க்க சட்டங்களை, குறைந்தபட்சம் தொழுகையுடைய சட்டங்களை எந்த ருக்குனை விட்டால் அவர் தொழுவது, இந்த தொழுகையில் ஒரு வாஜிபு விட்டாரு, வாஜிபு விட்டா என்ன ஆகும், அதுக்காக வேண்டிய பரிகாரம் சஜ்ஜா சமூகம் செய்தால் போதும். மறுமைக்குரிய சஜ்ஜா செய்தால் தொழுகை நிறைவேறிவிடும். இப்ப அதே சமயத்தில் ஒரு பர்வ ஒண்ணு விட்டாரு அப்படின்னா தொழுகையை மீட்டுக் கொள்ள வேண்டும். எது பர்வை, எது வாஜிபு, எது முஸ்தஹபு, தொழுகையுடைய வெவ்வேறு அர்க்கான்களையும் அவர் தெரிந்திருக்க வேண்டும். அவருடைய சட்டங்களை எல்லாம் வந்து நின்று அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு தக்பீர் போறது இல்லை. இந்த அல்லாஹ் அக்பர் என்று சொல்லும் பொழுது அந்த அல்லாஹ் தக்பீர் தஹீமாவுடைய அல்லாஹுவை எந்த அளவுக்கு நீட்ட வேண்டும் இருக்குது சட்டங்கள். அந்த சட்டங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ருக்குவையில் எந்த அளவுக்கு நிற்க வேண்டும், சுஜூதில் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும், ஹதீஸ்ல எல்லாம் படித்தது ஒன்றும் வராது. நம்ம நினைக்கிறோம் அது கூட வந்து ரசூலுல்லாஹ் ரொம்ப நேரம் நின்றுருக்காங்க, எந்த அளவுக்கு கியாமில் நின்றார்களோ அந்த அளவுக்கு நின்றுருக்காங்க இருந்திருக்காங்க. சூரத்துல் பக்ராவை ஓதினார்கள், அடுத்து அதுக்கு பின்னாடி ஆயுதமாக ஓதினார்கள். ரசூலுல்லாஹ் அந்த அளவுக்கு ஓதினாங்க, அந்த அளவுக்கு நாங்கள் அதே போல ருக்குல இருக்காங்க, ருக்குல அதிகமாக தஸ்பீஹ் பண்ணிட்டு இருக்கான். இல்லை இருக்கக்கூடாது, பருள் தொகுதியில் கூடாது. அப்ப எந்த அளவுக்கு தஸ்பீஹ், அது வேகமாக தொழிலுக்கு போயிருமா, ஒரு 5 நிமிஷத்துல வந்து 4 ரக்காத் 5 நிமிஷத்தை முடிக்கிறாரு, வேகமா முடிக்கிறாரு, எப்படி கூடுமா? அதுவும் கூடாது. நிதானமாக தொழ வேண்டும், முத்துமையின்கள் குரூப் என்பதாக சொல்வார். அதனுடைய சட்டங்களை முழுமையாக இவர் தெரிந்திருக்க வேண்டும். ஒன்று குர்ஆனை ஓத தெரிஞ்சிருக்கணும், இரண்டாவது இவர் அதனுடைய சட்டங்களை, மார்க்க சட்டங்களை இவர் முழுமையாக தெரிந்திருக்க வேண்டும். சரி, அதுவும் அங்கு எல்லாமே ஒரே சமமான சூழ்நிலையில் இருக்காங்க அப்படின்னா அப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹிஜ்ரத் செய்து வந்தாலே சொல்கின்றார்கள் சஹாபா. ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவங்க, முதல்ல இஸ்லாத்துக்கு வந்தவங்க அப்படின்னா முதல்ல வயது மூத்தவர்கள், ஒழுக்கங்களில் நம்மளுடைய மதரபு பிரகாரம் சொல்லும்போது சொல்லுவாங்க, அடுத்த ஸ்டெப் என்ன சொல்லுவாங்க, ஒழுக்கத்தில் யார் சிறந்தவர்களாக இருக்கின்றார்களோ அதுவர்களை, அவர்கள் பாக்கி உள்ளது எல்லாத்தையும் பின்பற்றி நடக்கக்கூடியவர்கள் யார் இருக்கின்றார்களோ அவர்களை முன்னிலைப்படுத்த வேண்டும். இதை சொல்லிக்கிற ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எல்லாத்திலும் உள்ள சமமா இருக்காங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு இடங்களில் ஒருவரை அதற்காக நியமிக்கப்பட்டிருக்கின்ற ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார், இமாமாக நியமிக்கப்பட்டுள்ளார். நியமிக்கப்பட்டவர் அவருடைய அனுமதி இல்லாமல் அந்த முஸல்லாவில் போய் நிற்க கூடாது. இஷ்டத்துக்கு வரவங்க நீங்க சொல்றதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அந்த இடத்துல அதிகாரம் படைத்தது அந்த உரிமை, குண உரிமை யாருக்கு இருக்குது? அந்த இடங்களில் யார் இமாமத்திற்காக வேண்டி சாற்றப்பட்டுள்ளார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இருக்குது, பாக்கி யாருக்கும் கிடையாது. அதுக்கு அவரை நியமிக்கப்பட்டுள்ளது, பொறுப்புகள் கொடுக்கப்பட்டது. அப்ப அதிகாரத்தில் யார் இருக்கின்றார்களோ, யார் ஒருவருடைய அதிகாரத்திற்குள்ள இடத்துல வந்து மற்றொரு வந்து என்ன செய்யக்கூடாது, அனுமதியின்றி தலைமை நாயகி பிரயோகிக்க வேண்டாம் என்பதாக சொல்றார். அதே ஒரு வந்து ஒருவருடைய வீட்டுக்குள்ளே நம்ம போகலாம், துளை மேல வந்துச்சு, நான் துளைக்காம செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆளுக்கு சல்லா போட்டு விரிச்சு போட்டாங்களா அப்படின்னு தக்பீர் எடுத்து வருவது இருக்குது இல்லை, அதுவும் செய்யக்கூடாது. அந்த வீட்டுக்குள்ள போற அப்படின்னா அவரது விருப்பின் மீது அவருடைய அனுமதி என்று நாம் பெறுவதும் கூடாது. அப்ப என்ன செய்யலாம், துளை டைமாச்சுங்க, துளை போறீங்க, முசல்லாவை கொடுங்க, விரிப்பு கொடுங்க. அப்ப வாங்கி அவங்க வாங்கி என்ன செய்யணும், விரிச்சு கொடுக்கணும். அப்ப அவங்களுடைய அனுமதியின் மீது தொடரக்கூடாது. அந்த விரிப்புகள் நாம் இந்த
அந்த அளவிற்கு ஒரு இமாமத்திற்கும் ஒரு இலவுக்கிற்கும் முக்கியத்துவம் கொடுத்துதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்றார்கள். இதை அபூ மஸ்ஊத் அல்-அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்கும் பொழுது சுபஹுடைய நேர தொழுகையில் கூட ரசூலுல்லாஹி சொல்றாங்க, நீங்க என்ன செய்யுங்க, ஃபஜ்ருடைய நேர தொழுகையை நம்ம தொழுகிறோம் அப்படின்னா எந்திரிச்சு வேகமாக தொழுகிறாங்களா அப்படின்னா ஜாபீர் இப்னு ஸம்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகை தொழுதுவிட்டு தொழுந்த இடத்திலேயே அமர்ந்திருப்பாங்க. எதுவரை? சூரியன் நன்கு உதயமாகும் வரை அமர்ந்திருப்பார்கள் என்பதாகவும் சொல்லப்படுகின்றது. எதை படித்துமோ இதை கேட்ட மகன் பிரகாம் அவன் செய்யக்கூடிய நண்பாக்கியத்தை ஒன்றாக மனிதருக்கும் தந்தருவானாக. வாஹதாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக. ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.